இது லவலா இல்ல, வெறும் காமம், லஸ்ட். ஏய், வாய் முடுற பெரிய ஃப்ராய்ட். வெறும் உடம்பு மட்டும் பார்த்துட்டு அலைஞ்சா அது தெய்வீக காதல் இல்ல. உன் உடம்புல ஹார்மோன் ஓவர் டைம் ஒர்க் ஆகுதுடா. ஏய், கொச்சப்படுத்தாத. பின்ன என்ன சொல்ற? காதலா? ஓ, எலக்ட்ரிக் ட்ரெயின் காதலா? இல்ல கண்டதும் காதலா? ஏய், வாய் முடுற சும்பா. உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பூர்ணி, நான் எங்கேயாவது காதல் கீதல் விடுவேனா? அதெல்லாம் வேலை இல்லாதவங்க பண்றது. இப்படி பேசினா டெஃபினட்டா அதான் உன் மூஞ்சிலே தெரியுதே. என்னது? திடீர்னு ஒரு 40 வாட்ஸ் பிரகாசம் அதிகமாயிருக்கே. ஏய், படி படி. சக்தி, ஸ்டேஷன் வந்தாச்சு பாரு. பாரு, இரு பாக்குறேன். சரியா பாரு, இங்கதான் எங்கேயாவது இருப்பான். நான் சொன்னல, வரல. எனக்கு தெரியும் வந்திருப்பான். நீ என்ன சொல்ற? நிஜமா தானா? இங்கதான் இருப்பான். கேட்டுட்டுமா? பூர்ணி, கேட்டுட்டா? யார் வேணும்? சக்தியா? சக்தி தானே? வராத் பர் தேவதாஸ். சக்தி, நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்க நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துன்னு பயமா இருக்க. யோசிச்சு சொல்லு. நான் ஒண்ணு விரும்பல, அழகா இருக்கன்னு நினைக்கல. பூர்ணி, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. பூர்ணி, நான் கிரேசியா? இங்க வந்துட்டா பாரு. அங்கெல்லாம் இங்கேயே வெயிட் பண்றோம். நீ போய் பேசிட்டு வா. ஏய், நீ எங்க போற? ஓ, சப்போர்ட்டுடா. பேர் என்ன? கார்த்திக். கார்த்திக், நீ பணக்காரனா? லாஸ்டா அடிக்கடி ஃபெயில் ஆவியா? ஏன்னா பணக்கார பசங்க தான் இந்த மாதிரி முட்டாத்தனமா எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சுத்துவாங்க. ஹேய், அது எப்படி நீ இப்ப எப்படி சொல்லலாம்? நீ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லலையே, நான் ஆசைப்படுறேன்னு சொன்னேன். அது உண்மைதானே? என்னங்க தப்பா? இல்லையே, சும்மா இருக்கா? இந்த வார்த்தை கேட்டுக்கலாம்ல? சரி, இப்போ கேட்கறேன். வேண்டாம். ஏய், கேட்காம சொல்றேன், கோவப்படுறேன். கேட்கறேன்னா வேணாங்கிற. என்ன இப்ப திடீர்னு கல்யாணம் கிளன்னு? ஜஸ்ட் மீ. ஏய், வா. ஏய், சொல்லிட்டா? என்ன? ஐ லவ் யூ. அப்படின்னா என்ன மீன் பண்ற? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என்ன அர்த்தம் சரியா புரியாமலே? உனக்காக எது வேணாலும் செய்வேன்னு அர்த்தம். ட்ரெயின்ல இருந்து குதிப்பியா? மாட்டேன். பின்ன இப்போ நீ என்ன சொல்ற? இப்போ இந்த காதல் கத்திரிக்கை எல்லாம் தேவையா? தெரியல, ஆனா ஐ லவ் யூ. ஒரு நிமிஷம். ஏய், சாரி சாரி யார், சாரி. ஏய், என்னாச்சு? இது சரியா வராது போல இருக்கு. விட்டுடலாம். எல்லாத்தையும் மறந்துட்டு கை குலுக்கிக்கலாம், தோல் ஷ்ரக் பண்ணிக்கலாம், பாய் சொல்லிடலாம். உலகம் என்ன போயிடும்?
எங்க அப்பா வந்து தப்பா பேசினாரா? ஒன்றும் சரி வரல. பேசினாங்க, தப்பா பேசினாங்க, தாறுமாறா பேசினாங்க. இந்தியா பாகிஸ்தான் பேச்சு மாதிரி ஆயிடுச்சு. சக்தி, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நீயும் நானும் தான். சும்மா ஒரு மரியாதைக்கு பெர்மிஷன் கேட்டோம், அவ்வளோதான். கார்த்திக் என்னென்ன செய்ய சொல்ற? நம்ம விருப்பத்துக்கு அவங்க மதிப்பு கொடுக்கலன்னா அவங்கள விட்டுடலாம். என்னால முடியாது. என்ன முடியாது? அப்பா, அம்மா, வீடு, நாய்க்குட்டி எல்லாத்தினால விட முடியாது. அப்படின்னா ஹாய் சக்தி. ஹாய். இந்த காதல் உனக்கு அவ்வளோ பெருசு இல்லை. உனக்கு என்ன எவ்வளோ தெரியும்? 20 வாரமா எங்க அப்பா அம்மா எனக்கு 20 வருஷமா உயிர். உனக்காக நான் அவங்கள விட முடியாது. ஆனா உனக்காக நான் இதை வேணா விட்டுட்டு வருவேன். இன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக அம்மா அப்பா எல்லாரும் விட்டுட்டு வருவேன். நாளைக்கு இன்னொரு பொண்ணுக்காக என்ன விட மாட்டேன்னு நிச்சயம். ஹலோ, உன் லாஜிக் சகிக்கல. இப்ப என்ன தியாகமா? நான் தான் பலியா? அதுன்னு நமக்குள்ள அப்படி ஒரு காதல். பார்த்தோம், பேசினோம், கொஞ்சம் சுத்தின, துரத்துன, சிரிக்க வச்ச, இப்ப அழ வைக்கிற, அவ்வளவுதான். நான் முன்னாடி நோ சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நினைப்பேன். இப்ப அப்படி நினைச்சுக்கோ. ஓய் இரு சக்தி, நீ சொல்றது சரி. இந்த காதல் இதெல்லாம் பெரிய கத்திரிக்கால ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ கை விட்டுறாரு. கொஞ்சம் டைம் கொடு. 1 வாரம் 10ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறமா இப்படியே ஃபீல் பண்ண சொல்லு, விட்டுடுவோம். ஒரு வாரத்துல என்ன ஆக போகுது? எதுக்கு இந்த 1 unnecessary வாரத்துல என்னன்னா நான் உனக்கு கன்வின்ஸ் பண்ணலாம். நீ மனசு மாறலாம், இல்ல நான் வேற ஒரு பொண்ணு பார்த்து மயங்கி வீந்துடலாம். என்ன பண்ற நீ? சக்தி ஒரே வாரம் சும்மா மீட் பண்ணலாம், பேசலாம், அவ்வளவுதான். ஓகே சரியா? முடியாது. எனக்காக சரின்னு சொல்லு. எல்லாத்தையும் விட்டுடலாம். கல்யாணம் கல்யாணம். வக்கீல் தொழில எப்படி போயிட்டு இருக்க? ஏதோ செத்து பொழிச்சிட்டு இருக்கேன். ஏன்? உயிரை உள்ளங்கையில பிடிச்சிட்டு இருக்கேன். உள்ளங்கையிலயா? ஆமா. இங்க காட்டுங்க. எங்க ஒண்ணும் காணலையே. இப்போ உன் கையில இருக்கு. என் கையிலயா? ஆமா, இப்போ உன் கையில தான் எல்லாமே இருக்கு. எல்லாமே வா? ஆமா, அதான் அந்த புக்கு, கொடை, டீ ஸ்கேல் வேணா நான் எடுத்துக்கிட்டு வா. பிடிச்சிருக்கா? எது? தான் அந்த ஐஸ்கிரீம். பிடிக்கலன்னு சொன்னா என்ன செய்வியா? வருத்தப்படுவேன். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா சந்தோஷப்படுவேன். இப்போ நான் வருத்தப்படுவா, சந்தோஷப்படுவா? தனக்கு தானே சிரிச்சா பைத்தியம் சொல்லுவாங்க. இல்ல, அன்னைக்கு சீட் ஆட்டத்தில் சண்டை வராமல் இருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன ஆயிருக்கும்? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கோம். தப்பிச்சோம், நல்ல வேலை. பஸ் வந்துருச்சு. நான் வரேன். ஒரு நிமிஷம். என்ன? வந்து ஒன்றும் இல்லை. இதை சொல்லவா கூப்பிட்டிய? இல்லை, ஆமாம், இல்லை. நான் வரேன். வாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும்.
ஒரு பொண்ணை பார்த்து எனக்கே தெரியாம மயங்கி விழணும்னு நினைச்சேன். அவ பின்னால அலையணும்னு ஆசைப்பட்டேன். அவ இல்லைன்னா நான் இல்லைன்னு தோணணும். அவளை விட்டா இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கணும். அவளுக்காக உயிரே கொடுக்கணும்னு ஆனா இப்போ அதெல்லாம் உண்மையாயிடுச்சு. I love you. 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 பதிலுக்கு நீ எதுவுமே சொல்ல மாட்டியா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? உன் மனசுல இருக்கிறது சொல்லு. சொல்லு. நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? நீங்க கூட்டிட்டு போங்க, நான் வரல. வாடி. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லலாமா? ஐயோ கதையா வேண்டாப்பா, நான் குழந்தைப்பா, கிட்ட கதைக்கு முடிவெல்லாம் கேட்காதீங்க. இல்லை, கதை இல்லை, அமுதா சம்பந்தப்பட்ட விஷயம். நான் சொல்றேன். எனக்கு 9 வயசாச்சு. இந்த வயசுல பொறுப்பில்லாம தெரிஞ்சா டீச்சரை எடுத்து பேசினா, அம்மா மனசுக்குள்ள திட்டினா, கணக்கு மார்க் அழிச்சு வச்சா. நீ எங்க பொண்ணு இல்லை. நான் இந்த மாதிரி செஞ்சா நான் உங்க பொண்ணு இல்லப்பா, என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுவீங்க. அமுதா சொல்றது கேளு, நீ எங்க பொண்ணு இல்லை. நான் இந்த மாதிரி பொறுப்பில்லாம தெரிஞ்சா நான் உங்க பொண்ணு இல்லப்பா. நீ எனக்கும் இந்திராக்கும் பிறந்த குழந்தை இல்லை. நீ எனக்கும் இந்திராக்கும் பிறந்த குழந்தை இல்லை. உன்னை நாங்க நீ சின்ன குழந்தை இருக்கும்போது உன்னை நாங்கள் தத்தெடுத்தோம். இங்கே வா. உன் மேல உயிரை வச்சிருக்கோம். அகிலன் என்ன? அவங்க இந்திராக்கும் எனக்கும் பிறந்தவங்க. அமுதாக்கு என்னாச்சு? இந்திரா, அவளுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஏன் பிள்ளை என்னமா மாதிரி இருக்கு? அகில் வினய் எங்க? அது கிடக்கட்டும், அவங்க கீழே விளையாட்டு இருக்காங்க. அமுதாக்கு என்ன? சொல்லிட்டோம்ப்பா. இதை விட பைத்தியக்காரத்தன் இருக்கவே முடியாது. என்ன அவசரம் இப்போ? இப்ப என்ன குடிமொழி போச்சுன்னு அந்த பிள்ளை என்னைக்காவது ஒரு நாள் சொல்லித்தானே ஆகணும். அதுக்கு இன்னைக்கு என்ன அவசரம்? எப்போ சொல்லணுங்கிறீங்க? 80 வயசுல. அதில் திரு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற பக்குவம் அந்த குழந்தைக்கு இல்லைன்னு தான் நான் கவலைப்படுறேன். கணேசன், போய் சொல்லி வளர்க்க சொல்றீங்களா? என்னத்தை சொல்றது? என்னமோ பண்ணிட்டு போங்க. அமுதா அவளா தெரிஞ்சுக்கிறத விட வேற யாரும் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நம்ம 2 பேரும் சொல்லி தெரிஞ்சுக்கிறது மேல். கவலைப்படாத. கவலைப்படாத. கவலைப்பட்ட நீ ரொம்ப அழகா தெரியுற.
இன்னைக்கு நான் உங்க கூட படுத்துக்கலாமா? அம்மா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அம்மா ஏம்மா எங்க கூட பேச மாட்டேங்கிறீங்க? அப்படிதாண்டி பேச மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? பெரிய இவளா நீ? உனக்கு என்னடி குறைச்சல் இந்த வீட்ல? நான் என்ன செய்யல உனக்கு? சாரி. சாரி தூக்கி குப்பையில போடு. சொன்னேன்லப்பா திட்டுவாங்கன்னு. அழாதடி. இவங்களெல்லாம் அழ வச்சது போதும். யார பத்தியாவது அக்கறை இருக்கா உனக்கு? உன்னை பத்தி மட்டும்தான். செல்ஃபிஷ். இப்படி அடி நான் உன்னை வளர்த்திருக்கேன். உயிரே போயிடுச்சு தெரியுமா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அம்மா சாரிம்மா. அம்மா 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 சாரிம்மா. சாரிம்மா. அம்மா சாரிம்மா. ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. ப்ளீஸ். சாரிம்மா. சாரி. சரி விடு. இன்னும் கோவமா இருக்கீங்க? இல்ல கோவம் இல்ல. இதெல்லாம் எடுத்து வைக்கணும். நிஜமா போச்சா? காட் ப்ராமிஸ்? வே 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 வே. ஏய் நீங்க என்ன எல்லாம் சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கீங்க? நாளைக்கு குமுதம் ஆனந்த விகடன் இந்த கதையை எழுதினீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து தொலைச்சிடுவேன். எப்படி கண்டுபிடிச்ச? ஏய் ஏய் சாமி நல்லா கும்பிட்டு கண்ணா. நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன். நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன். நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன். சகல சௌபாகிய சமிருத்திரஸ்து. குழந்தை ஆர்த்தி எடுத்துக்கோ. தீர்க்க சௌமங்கல்யாவாப்திரஸ்து. சகல வித்யாபாரங்க தத்துவ சித்திரஸ்து. பழைய பேப்பர் விலைக்கு போட்டு என்ன வாங்கிட்டேங்கன்னு வினயா சொல்றான். ஐயோ நான் இல்ல, தாத்தா தான் சொன்னாரு. என்ன மாட்டி விட்டுறாதா? சாப்பிடா ஒட்டவாய். காசு கொடுத்து வாங்குனீங்களாப்பா? உனக்கு விலையேத்துறா கண்ணு. உன்னை நாங்க தத்தெடுத்து வளர்த்தோம். யார்கிட்ட இருந்து? அவன் நிஜ அம்மா கிட்ட இருந்து. அவங்க எங்க? தெரியாது. உன்னை கொடுத்துட்டு போயிட்டாங்க ராமேஸ்வரத்தில். அப்பா அந்த அலுரா. போயிட்டாங்க. பேர் என்ன? எப்படி இருப்பாங்க? ஏன் என்ன தத்து எடுத்தீங்க? நாங்கள் ஒன்றை தத்தெடுக்கல. நீ தான் எங்களை தத்தெடுத்த. நீங்க எழுதின கதை நிஜமா இல்ல ரீல் விட்டீங்களா? அடிச்சா 32 பல்லும் கீழே விழுந்துடும். 31. பிரம்மா தப்பு பண்ணிட்டாரு. சரி 31. கதையில இருக்கிற குழந்தை நிஜமா? ரெட் கிராஸ்ல இருக்கு. என்ன அங்க கூட்டிட்டு போவீங்களா? குழந்தைய பார்க்கணும். கண்டிப்பா மாட்டேன்.
அடுத்த கதை எழுத தொடங்கிட்டீங்களா? சீக்கிரம் எழுதுங்க. ராயல்டி வேணுமாக்கும் 50 விழுக்காடு. அதுக்கு நீங்க ஒரு ஒத்தாசை செய்யணும். ஏடா கூடமா கேட்டா நான் அம்பேல். சரி வேண்டாம். சமாளிச்சுக்கலாம், கேளுங்க. இல்ல உங்களுக்கு பிடிக்காது. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் கேட்டுட்டு சஸ்பென்ஸ்ல விடாதீங்க. இல்ல நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஐயோ, ஒத்துக்குவேன். போய் சேர்ற வரைக்கும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. செய்வீங்களா? ஏன் ஒரு டேய் வாடா, ஸ்டேஷன் வந்துடுச்சு. டேய் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கலாம்டா. என்ன விளையாடுறியா? மேரேஜ் கவரேஜ் வந்திருக்கியா, ரிசப்ஷன் கவரேஜ் வந்திருக்கியா? வாடா. இறங்கு. என்னடா? ஏய் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், இதில் போனீங்களா? வந்துட்டாங்க. வாங்கடா. ஏய் எவ்வளோ நேரம்டா பாத்ரூம் போவேன்? பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம், ரெண்டு ரெண்டு கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம், ஒரு மூன்றாம் பிறையை சுற்றி தங்க ஜரிகை நெய்த நெற்றி, பனிப்பூக்கள் தேர்தல் வைத்தால் அடி உனக்கே என்றும் வெற்றி. பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது, உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இனிக்கிறது. ஏன்பா ஃபுல் பேண்ட் தைக்கிறதுக்கு எவ்வளவு? 150 ரூபா. அடேங்கப்பா, ஃபுல் பேண்ட் தைக்கிறதுக்கு 150 ரூபாயா? முன்ன பின்ன பேண்ட் தச்சிருக்கியா? பேண்ட் ஹாஃப் பேண்ட் தைக்கிறதுக்கு எவ்வளோண்ணே? 50 ரூபா. அப்போ ஹாஃப் பேண்ட்டே தைங்க, இறக்க மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வைங்க. எவ்வளவு? இவ்வளவு, கால் வரைக்கும். என்னடி சொல்ற? இப்பதான் மெட்ராஸ்க்கு போயிட்டு வந்தோம், மறுபடியும் போகணுங்கிற? சாரி. சரி, கண்டிப்பா போலாம். பட் போயிட்டு ஒரு வாரத்துக்குள்ள வந்துடணும். ஓகே, ஒரு வாரம்லாம் ஒன்றும் ஆகாது. சரிடி. அப்புறம் நம்ம கூட வேற யாரெல்லாம் வராங்க? ஆமாண்டி. அப்புறம் கூட அவ சொன்னா தெரியுமா? கொஞ்சம் பேசுறது நிறுத்து. ஏய், உன் பக்கத்துல யார் இருக்கா?
யாரோ ஒரு பேக்கரி ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ ஃபோனை கட் பண்ணாம ஏதாவது பேசிட்டே இரு. நான் 5 மினிட்ஸ்ல அங்க வரேன். சரிடி, ஓகே. ஓகேடி. ஆமாம்மா. ஏய், எங்கடி அந்த ஆளு? இவ்ளோ நேரமா இங்க தானே இருந்தாரு. யாரடி, தெரிஞ்சவரா? தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நான் வரேன். பாய். சித்தப்பா, நீங்க எனக்கு வாக்மேன் வாங்கி தரேன்னு எவ்வளவு வாட்டி சொன்னீங்க, வாங்கி தந்தீங்களா? எக்ஸாம் நல்லபடியா எழுதி பாஸ் பண்ணிடு. வாக்மேன் என்ன ஒரு பெரிய மியூசிக் சிஸ்டமே வாங்கி அசத்திடுறேன், சரியா? சித்தப்பா, மவுத் ஆர்கன். அந்த மவுத் ஆர்கன் கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோப்பா இது? 150 சார். தேங்க்யூ. தேங்க்யூ, வாங்க. ஏ ஏய், ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ, இந்த பக்கம். எக்ஸ்கியூஸ் மீ. டேய் முண்டா, தலைய உள்ளடா. நான் ஊர்ல சரி. சொல்லிட்டு வந்துட்டியா? சரி சரி, எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அதான் ஏன் பிடிக்கலன்னு கேக்குறேன். அன்னைக்கு என்ன விட்டுட்டு தம்பிக்கு கல்யாணம் பண்ணீங்க, நான் ஏன்னு கேட்டேனா? சரிடா, அன்னைக்கு ஏதோ தப்பு நடந்து போச்சு, அதனால அதையே சொல்லி காமிச்சிருந்தா எப்படி? கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க போறியா? நான் அப்படி சொல்லல, எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலன்னு தான் சொன்னேன். அது எப்படி பார்க்காம சொல்லுவேன்? ஒரு தடவை பார்த்துட்டு தான் சொல்ல. அவ எவ்வளவு பெரிய ரதியா இருந்தாலும் எனக்கு வேணாம். அவசரப்பட்டு அப்படி சொல்லாதப்பா. பொண்ணு நம்ம தூரத்து சொந்தம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போன வாரம் அவங்க அப்பா ஒரு ஃபங்க்ஷனில் சந்தித்தேன். நம்ம 2 குடும்பமும் சம்மந்தம் பண்ணிக்கிட்டா உறவு தொடருமேனு அவன் தான் சொன்னான். இப்போ போகாமல் இருந்தா அவளை நல்லா இருக்காதுப்பா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பேசாம ஒண்ணு பண்ணுவோமே. மாமாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீங்க பொண்ணை வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஜாதக பொருத்தம் சரியில்லைன்னு சொல்லி சமாளிச்சிருவோம். சரி, வந்து தொலைக்கிறேன். ஆனா பொண்ணை பிடிக்கலன்னு சொல்றதுக்காக தான் வரேன். ஆனா நீ வர வேண்டாம். நீ வந்தா பெரிய ரிஸ்க். என்னையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுவேன். நான் வரலப்பா, நீயே போயிட்டு வா. வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? ஒன்றும் வேண்டாம், முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க. இதோ ஒரு நிமிஷம், வா. சரி. நோ, முடியாதுன்னா முடியாதுதான். நான் வரமாட்டேன். என்ன கம்பல் பண்ணாதீங்க. ஏண்டி கத்துற? அவங்க காதுல விழுந்து தொலைக்க போகுது. மெதுவா பேசு. விடட்டுமே, அதுக்காக தான் அப்படி பேசுறேன். நீ எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வா, நான் பேசிட்டு இருக்கேன். பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்போ வந்துருவா. என் பொண்ணு கொஞ்சம் ஸ்லோ. பரவாயில்ல, நிதானமாவே ரெடி ஆகட்டும். நாம அப்புறமா ஒரு நாள் வந்து பாத்துக்கலாம். டேய், என் தம்பி கொஞ்சம் ஃபாஸ்ட். ஓஹோ. சீக்கிரம் மேக்கப் பண்ணி வேற நல்ல ட்ரெஸ் மாத்திக்கமா. முடியாது. ஐயோ, அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு யாரு? அவ தான் என் பொண்ணு. அவளை பார்க்க தான் நீங்க வந்திருக்கீங்க. பொண்ணு கண்ணு ஒரு மாதிரி இருக்க, ஒருவேளை 1.5 கண்ணா? சேச்சே, அப்படிலாம் இல்ல. நேர்ல அழகா இருக்கும். எப்படி இருந்தா உனக்கு என்னடா, நீ தான் கட்டிக்க போறது இல்லையே. ரெடி ஆயிடுமா ப்ளீஸ். வந்தா உங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு ஹலோ சொல்லுமா. அதுக்கப்புறம் ஜாதகம் சரியில்லை அது சரியில்லைன்னு வேணாம் சொல்லிடலாம். கண்டவளுக்கு எல்லாம் என்னால காஃபி கொடுக்க முடியாது. என்னங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நானும் உங்ககிட்ட ஒன்று பேசணும். சொல்லுங்க.
இல்லை, லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீ சொல்லு. ஒன்றும் இல்லை, நீங்களும் ஜூலியும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கீங்க. என்ன காரணமோ தெரியல, நீங்கள் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போது அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? நம்ம அப்பா அம்மா உயிரோடு இருந்திருந்தா நமக்கும் இந்நேரம் கல்யாணம் ஆயிருக்குமே தானே ஃபீல் பண்ணோம். ஜூலியை வச்சுக்கிட்டு நம்ம இப்படி ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நமக்கே ஒருத்தலா இல்லை. இப்போ நீ என்ன சொல்ல வர? ஜூலிக்கு கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு போன பிறகு நம்ம இதெல்லாம் வச்சுக்கிட்டா என்ன? என்னங்க, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லை, நானும் உங்கள்கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படி ஆரம்பிக்கிறதா யோசிச்சுட்டு இருந்தேன். நீ பட்டுனை போட்டு உடைச்சிட்ட. தேங்க்ஸ் நந்தினி. எனக்கு ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, ஒய்ஃப் ரொம்ப நல்லவளாக அமைஞ்சிருக்கா. ஐ எம் ரியலி வெரி லக்கி. எங்க போறீங்க? நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். நீங்க எதுக்கு வெளியே போய் படுத்துக்கிட்டு? நீங்க இங்கேயே படுத்துக்கோங்க. ஜூலி தனியா தானே இருக்கா. நான் அவளுக்கு துணையா பக்கத்து ரூம்ல போய் படுத்துக்கிறேன். கொடுங்க கொடுங்க. குட் நைட். குட் நைட். ஏய், என்ன இது? கல்யாண பொண்ணு இந்த நேரத்துல எங்க? என் ஜாதகப்படி நானும் என் ஹஸ்பண்டும் 1 வருஷம் ஒன்று சேரக்கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி போட்டுட்டோம். இதை நீயும் யார்கிட்டயும் சொல்லிடாதா ப்ளீஸ். குட் நைட். குட் நைட். ஏய், என்ன உன் முகத்தில் எவ்வளோ பெரிய பரு? முகம் இருந்தா பரு இருக்க தானே செய்யும். சே சே சே, எவ்வளோ அழகான முகத்தில் அசிங்கமாக ஒரு பருவா? வெயிட். வா, உட்காரு உட்காரு. என்ன பண்ண போறீங்க? ஃபேஷியல். இந்த அழகுக்கு அழகு சேர்க்க போறேன். வா. கொஞ்சம் தான். நான்ஸ், யா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் வெளியே போகும்போது நீ எதிர வரணும். உன் முகத்தில் முழிச்சுட்டு தான் நான் வெளியே போவேன்னு சொன்னேன்ல. ஐயோ சாரிங்க, மறந்து போயிட்டேன். என்ன சாரி? சரி வா. கம், ஹரியா. ரெடியா? ரெடி. கண்ணை மூடட்டா? வரட்டா? வாங்க. கண்ணை திறக்கவா? தருங்க. பாய். 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 என்ன, இன்னும் உங்க செலக்ஷன் முடியலையா? ஒன்றும் இல்லைங்க, இந்த கிரீன் கலர் ஷர்ட் நான் எடுத்தேன், ஒயிட் கலர் ஷர்ட் ஜூலி எடுத்திருக்கா. யார் செலக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்களே சொல்லுங்க.
இந்த க்ரீன் டிஷர்ட் என்கிட்ட இல்லை, நல்லா தான் இருக்கு. ஒயிட் என்னோட ஃபேவரட் கலர். ஸோ க்ரீன், ஒயிட் நல்லா தான் இருக்கு, ஆனால் என்கிட்ட நிறைய இருக்கு. க்ரீன் கலர் என்கிட்ட இல்லை. ஸோ இது ஓகே. மோஸ்ட் செலெக்ஷன் தான் கரெக்ட். பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டியே. இது பேக் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜஸ்ட் 599. ரீசனபிள் தான். இட்ஸ் ஓகே. ஐயோ, என் ஹேண்ட்பேக் மறந்துட்டேன். எங்க நான் எடுத்த துணியை செலக்ட் பண்ணிடுவியோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, உன் பொண்டாட்டி எடுத்த துணியை செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எந்த பொண்டாட்டிக்குமே தான் தான் புருஷனை பத்தி முழுசா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோங்கிற கர்வம் இருக்கும். அது இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அவங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. நீ கரெக்டா நந்தினி செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸே எடுத்துட்ட. நீ மட்டும் என்னவா, நந்தினி எடுத்த ஷர்ட் நான் செலக்ட் பண்ணுன்றதுக்காக வேணும்ட்டு எனக்கு பிடிக்காத ஒயிட் கலர் ஷர்ட்டை காமிச்சு இதுதான் என்னோட ஃபேவரட் கலர் டிஷர்ட்னு சொல்றிய? சரி சரி, நந்தினி வர போலாமா? போலாமே. ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போப்பா. இந்த பாக்ஸ் எடுத்து கீழே வைங்க. ஷோ. சியர்ஸ். சியர்ஸ். நானும் பார்த்தாலும் பார்த்தேன்ப்பா, இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கவே இல்லை. நீங்க 2 பேரும் எப்படி வீட்ல இருந்து வரும்போதே பேசி வச்சுட்டு வருவீங்களா, இல்ல வந்த இடத்துல ஒண்ணா பேசி செட் ஆடுவீங்களா? இல்ல நான் செலக்ட் பண்ண துணியை அசோக் எடுக்கணுங்கிறதுக்காக நீங்க 2 பேரும் என்னமா டிராமா பண்ணீங்க? நீ என்னடானா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒயிட் கலரை காட்டி இதுதான் அவருக்கு பிடிக்கும்னு சொல்ற. அவரும் இதை புரிஞ்சுக்கிட்டு நான் எடுத்த கிரீன் கலரையே ஓகே பண்றாரு. அவருக்கு கிரீன் கலரும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். உங்க 2 பேருக்குள்ள என்ன ஒற்றுமை? இல்ல அது வந்து எனக்கு பொறாமையா இருக்கு, நான் நீயா இருக்க கூடாதான்னு. நான்ஸ் வா போலாம், லேட் ஆயிடுச்சு. வந்துட்டேன், போலாம். என்ன நீ ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி மங்களகரமா புடவை கட்டிட்டு வருவேன்னு பார்த்தேன், இப்படி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல வந்து நிக்கிற? ஏ இதுக்கு என்ன? இல்ல நல்லா தான் இருக்கு, ஆனா நம்ம போறது ஒரு கல்யாண வீட்டுக்கு, அதுவும் அக்கா நாத்தனார் கல்யாணத்துக்கு. இப்படி மாடர்ன் ட்ரெஸ்ல போனா அவ்வளவு மரியாதை இருக்காது. என்னங்க நான் சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? மாட்டேன், சொல்லு. எனக்கு புடவையே கட்ட தெரியாது. என்னது, உனக்கு புடவையே கட்ட தெரியாதா? அப்போ நம்ம கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட்லலாம் புடவை கட்டி இருந்தியே? அது எங்க அம்மா கட்டி விட்டாங்க. அடி பாவி, இவ்வளவு பெரிய ரகசியத்தை மறைச்சிட்டியா? சரி உள்ள வா. வா. எதுக்கு கதவு சாத்துறீங்க? நான் என் பொண்டாட்டிக்கு புடவை கட்டி விடுறது யாராவது பார்த்தா கேவலமா நினைக்க மாட்டாங்க? நீங்க எனக்கு புடவை கட்டி விடுறீங்களா? போ, போய் ஒரு நல்ல புடவையை எடுத்துட்டு வா போ. என்னங்க? ஐயய்ய, இப்படியா புடவை கட்டுவாங்க? சே 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 சே, இங்க வா. இது இத வந்து இப்படி மடிச்சு இப்படி, அப்புறம் இப்படி 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 மடிச்சு